ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆபிரகாமுடைய 9வது பயணத்தினுடைய பாதியில் இருக்கோம். ஆக்சுவலாக தவறான புரிந்து கொள்ளுதலின் பயணம். கடந்த நாம் கவனித்தது ஜேர்னி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். குறிப்பாக நாம் கடைசியாக ஆபிரகாமுடைய ஜட்மெண்ட்டை நான் நினைத்தேன்னு சொன்னார் இல்லையா, பார்வோனையும் அபிமெலேக்கையும் நாம் இன்றைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம். சங்கீதம் 128 நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 128 4 தவறான புரிந்து கொள்ளுதலை நாம் அதில் வாசிக்க முடியும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப் எ பிலீவர். ஒரு விசுவாசியினுடைய 4 தவறான புரிந்து கொள்ளுதல். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை 4 வசனம் வாசிங்கம்மா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒன்றாவது அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன வேண்டும் என்றால், ஒரு விசுவாசியினுடைய புரிந்து கொள்ளுதல். முதல்ல என்ன? ஃபியர் ஆஃப் men versus ஃபியர் ஆஃப் காட். முதல்ல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மனிதனுக்கு பயப்படுறதா, தேவனுக்கு பயப்படுவதா? அங்கே என்ன போட்டு மறுபடியும் வாசிங்கம்மா 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் என்றதுக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் யார்? உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். 4ஆம் வசனம் வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? மேலே சொல்லதெல்லாம் பார்க்கணும். இவ்விதமாய் என்றால் எவ்விதமாய்? முதல்ல என்ன இருக்கும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் எவனோ. அப்படி ஒரு பாட்டு ஒருத்தர் பாடினாரு. எவனோ எவனோ அவனே பாக்கியவான் பாடினார் ஒருத்தர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன். ஒரு சிலருக்கு கிருபை இருக்குது, வசனத்தையே பாட்டாக பாடுறவங்க இருக்காங்க. நிறைய பாட்டாக வசனமாக சொல்கிற கிருபை, அது பெரிய கிருபை. பார்த்துருக்கீங்களா? பாட்டை உரைநடையில் பாடி நம்மள்ட்ட உயிர் எடுக்கிற ஆளெலாம் நிறைய பேர் நம்மள்ட்ட இருக்குது. பாட்டு படிக்கிறோம். சரி, கர்த்தருக்கு பயந்தால் என்ன ஆசீர்வாதம்? முதல்ல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது என்ன? ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு ஆசீர்வாதம் என்ன? ப்ராஸ்பெரிட்டி என்றால் என்ன? செழுமை. அடுத்தது என்ன? 3ஆம் வசனம் வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அடுத்தது என்ன? அடுத்த உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அடுத்தது என்ன? ஃபர்டிலிட்டி, கொழுமை. கடைசி வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அடுத்தது லாஞ்சிவிட்டி, முதுமை. ரொம்ப பிடிக்கிற வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன். எல்லாம் தமிழ் இங்கிலீஷில் அழகழகாக வருது பாருங்களேன். ப்ராஸ்பெரிட்டி, ஃபெர்டிலிட்டி, லாஞ்சிவிட்டி, செழுமை, கொழுமை, முதுமை. அழகான தமிழ். உண்மையிலே நல்ல தமிழ் தான். பிரைஸ்தலான். சரியா? அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு இந்த ஆசீர்வாதம் தான். 124 சங்கீதம் கல்யாண சங்கீதம். சரியா? ஒரு கல்யாணத்தையும் இதை சொல்கிறது இல்லை. பிரைஸ்தலான். இந்த சொல்லாதீங்களா, இந்த பாம்பையும் கீரியும் சண்டை விடுறேன்னு சொல்லி கடைசி வரையும் சண்டை விடவே மாட்டான். அது மாதிரி எல்லா சங்கீதத்திலையும் கல்யாணத்திலையும் வாசிக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துலையும் அதை விலைக்கு சொல்கிறதில்ல. சரி, போகட்டும். அவன்ட்டு ஒரு விசுவாசிக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்? எனக்கு செழுமையாக இருக்கட்டும், கொழுமையாக இருக்கட்டும், முதுமையாக இருக்கட்டும். எங்கேருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் வரும். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு தான் என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு? செழுமை, கொழுமை, முதுமை. இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள். கைகளின் பிரயாசம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது மனைவி பிள்ளைகள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை விட நீடித்த ஆயுள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சமீபத்தில் ஒரு வசனம் படித்தேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அது வரக்கூடிய 21ஆம் தேதி எஸ்யூ கேம்பில் ஒரு ரிட்ரீட்டில் பேசணும். நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு புத்தி இப்படி போச்சுது. 21ஆம் தேதி இல்லை, அக்டோபர் 21. எனக்கு ஒரு வழக்கம் உண்டு, நீதிமொழிகள் அந்தந்த டேட்டுக்குள்ளது அந்தந்த நாளில் படிப்பேன். சரி, அப்போ 21 படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி படித்தேன். வசனம் நல்லா இருந்தது. ஆண்டவர் தள்ளி தட்டி போட, அந்த மாதிரி கிறுக்கு மாதிரிலாம் யோசிக்காத போடான்ட்டார். அது விட்டு நான் அதை. ஆனால் அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். கொஞ்சம் வாசிங்களேன்.
நீதிமொழிகள் 21:21. அது அப்பப்போ நம்ம மூளையும் கொஞ்சம் வேலை செய்யும். நடுவில் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன், நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் அவனுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுங்களா? ஜீவன் கிடைக்குது. நீதியையும் தயை என்றால் இரக்கம், நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன், அது ஃபாலோ பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்குமா? ஜீவனையும் வாழ்வு கிடைக்குது. அடுத்தது நீதியும் மகிமையும் என்ன கிடைக்குது பாருங்க. அவன் சொன்னது என்ன? ஆக்சுவலாக பார்த்தா 1வது பகுதியிலையும் நீதி இருக்குது, 2வது பகுதியிலையும் நீதி இருக்குது. அந்த வசனத்தில் முதல் பகுதியில் என்ன இருக்குது? there is righteousness. அடுத்தது என்ன இருக்குது? நீதியை திரும்பி வருகிறது. அப்படின்னா நாம் நீதியையும் இரக்கத்தையும் பின்பற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கணும்? நாம் வாழ்வடைகிறோம், இன்னொருத்தனுக்கு இரக்கம் பாராட்டுகிறோம். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? நான் அடிக்கடி யோசிப்பேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது விடாய்த்து போயிடுவான். தாவீது இருந்த கூடலாம் விடாய்த்து போயிடுவானுங்க. அமலேக்கியரை துரத்திட்டு போவாங்க. அவனுக்கு இந்த பேசோர் ஆற்றை கடந்து போயிடுவாங்க. பேசோர் ஆறு வந்து ஒரு 200 பேர் அங்கே நின்றுடுவாங்க தாவீது ஆட்கள். அந்த நதியையும் தாண்டி தாவீதும் அவனூருக்கு 400 பேரும் துரத்திட்டு போகும்போது வழியிலே ஒரு எகிப்திய வாலிபன் வீருக்கு போராடிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே தாவீதுக்கு என்ன பிரச்சனைன்னா, அப்போ மனைவி உடைமைகள்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டு போயிட்டானுங்க அமலேக்கியர்கள். மாத்திரம் இல்லை, கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறானுங்க, தாவீது மேலே கோபத்தில் கல்லெறிய வேண்டும் என்று பேசி கொண்டார்கள். அதாவது வெளியேயும் குழப்பம், உள்நாட்டு குழப்பம். தாவீது அழுதானா எந்த அளவுக்குன்னா, பலமில்லாமல் போக மட்டும் அழுதானா. தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை கேட்டபோது கர்த்தர் பின்பற்றி போனார், போயிட்டு இருக்கிறான். அது இவனே இழப்பு நடுவில் இருக்கிறான், இவனே ரொம்ப துன்பத்தின் நடுவில் இருக்கிறான். இவன் மனைவி போயிட்டாங்க, பிள்ளைகள் போயிடுச்சு, உடைமைகள் போயிட்டு, கூட இருந்தவங்களாம் எதிராக மாறிட்டாங்க. இந்த நிலையிலும் ஒரு எகிப்திய வாலிபன் சாக கிடக்கிறான் வழியில். தாவீது அவனுக்கு இரக்கம் காட்டுறான். அவனை அழைத்து என்ன செய்வான்? அவனுக்கு அப்பவும் அந்த காய்ந்து போன திராட்சை வற்றல்களும் கொடுத்த போது தண்ணியை கொடுத்தோன்னு அவனுக்குள்ள உயிர் வந்தது. அவன் கேட்பான், நீ யாருன்னு கேட்பான். நான் ஒரு எகிப்திய வாலிபன், அமலேக்கியர்களோடு வந்தேன், அவங்க தான் அவங்களெல்லாம் கொள்ளையடிச்சாங்க. இப்போது அவன் சொல்லுவான், நீ எனக்கு அந்த வழியை இடத்த காட்டுவாயா? அவன் சொல்லுவான், நீ எனக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் நான் அவனுக்கு இடத்த காட்டுறேன். இவன் அவனுக்கு இரக்கம் காட்டாமல் போய்ந்தான்னு வச்சிங்களேன், இந்த அமலேக்கியனை அவன் பிடிச்சிருக்கவே முடியாதுவன். அப்படின்னு நமக்கு என்னென்னா, நாம் ரொம்ப நெருக்கப்பட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு அளவுக்கு மேலே நமக்கு இரக்கம் வேலை செய்யாது. நமக்கு ஒரு அளவு தான் இறக்கம் இருக்குது. நானே படாத பாடுபடுறேன், இதில் இவனுக்கு என்ன, எவன் செத்தா எனக்கு என்ன, அப்படி வந்துடுவோம் இல்லையா? எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நீதியையும் தயவையும் இரக்கத்தையும் காட்டும்போது இவனுக்கு என்ன கிடைக்கிது? முதல்ல இவன் உயிர் அடைகிறான். வாழ்வுன்னு சொல்லும்போது ஜீவனுக்கும் போது 2 ஜீவனை குறிக்கும் நமக்கு. இந்த ஜீவன் பெரிய விஷயம் இல்லை, அந்த ஜீவனுக்கும் சொந்தமாக எப்போன்னா அந்த நீதியையும் தயவையும் செய்யும்போது, அது செய்யும்போது ஒன்று ஜீவன் கிடைக்கிது, 2வது அதே நீதி நமக்கு திரும்ப கிடைக்கிது. அதை காட்டிலும் கர்த்தருடைய மகிமை கிடைக்குது. பாருங்களேன், மகிமையையும் கண்டடைவான் போட்டிருக்குது. அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் எந்த அளவுக்கு அதற்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற ஒரு அனுபவம் இருக்குது, மனிதனுக்கு பயப்படுது. ஆபிரகாமை கேட்டிங்கன்னா ஆபிரகாமோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுங்களா? மனுஷனுக்கு பயந்தாதாண்டா பழைக்க முடியும். இந்த இந்த பயணத்தில் ஆபிரகாமோட தன்மை என்ன தெரியுங்களா? ஃபியர் men and walk in his own way. அதில் போட்டு என்ன போட்டிருக்கு? 123 வாசிமா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன். கர்த்தருக்கு பயந்தா என்ன செய்வான்? அவர் வழியில் நடப்பான். ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? மனுஷனுக்கு பயந்து அவர் சொந்த வழியில் நடக்கிறார். அப்படின்னா முதலாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆபிரகாம் போயிட்டு, மனிதனுக்கு பயப்படுவா, தேவனுக்கு பயப்படுவதா? தேவனுக்கு பயப்படுறவன் மனுஷனுக்கு கண்டிப்பாக பயப்பட மாட்டான். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? மனிதர்களுக்கு பயப்படுற பயம்தான் அதிகம் இருக்குது. யோசித்து பாருங்கள், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் என்ன நினைப்பார்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சில் நான் பேசிட்டு வரும்போது அந்த சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் அந்த சபையின் பாஸ்டர் இல்லை, தேசாந்தரியாய் சுற்றி திரிகிற ஒரு பாஸ்டர் அங்கே வந்திருந்தார். நான் சும்மா வரக்கூடாது, அண்ணன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். தாம்பரம் தான் போகிறேன் தம்பின்னாரு. சரி, வண்டியில் ஏற்றின போகிற தான் போனேன். நான் 52 கிலோ தான் இருப்பேன், அவர் எப்படி ஒரு 102 கிலோ ஏற்றிருப்பார். இந்த ஸ்கூட்டி என்னத்துக்கு ஆகுன்னு பாருங்களேன். என்னை இழுக்கிறதே அது பெரிய பாடு. இது அவர் உட்கார வச்சப்போ தான் யோசித்தேன், அது எப்படி ஒரு 6.25 அடி உயரம் இருப்பார் ஆள். ஒரு 6.25 அடி உயரம், சரியான ஹைட் வெயிட். அது கத்திர மனுஷன் பின்னாடி உட்கார்ந்தார். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது ஸ்கூட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுமான்னு. அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். நல்ல ரோடு, அதனால் பழைச்சேன் நான். அந்த விளைச்ச ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், இந்த ஆன்லைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. என்னடா இது ஆன்லைன்னா இது எதுக்குன்னு கேட்டேன். எதில் ஆன்லைன்னு கேட்டேன்.
இல்லை, நான் நினச்ச இந்த ஊழியத்தில் ஒரு அந்த இன்டர்நெட்டில் இப்போ இதெல்லாம் பற்றி கேட்குறவரை நினச்சிட்டு எனக்கு புரியலை, எதில் ஆன்லைன் கேட்டேன். இல்லை, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னால் நான் ஒன்றுமே நினைக்கல அப்படின்னேன். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொன்னால் ஒரு ஆள் 2 பேரை பிடிக்கிற, 2 பேர் 4 பேரை பிடிக்கிறது அந்த வேலை. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கல, ஏன்னா அதை பற்றி நினைக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, நான் நினைக்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை அப்படின்னேன். ஏன்னா எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த மனுஷன் எனக்கு தெரிந்து நான் ரட்சிக்கப்படும் முன்னாடி இருந்து நல்ல ஊழியம் செய்துட்டு இருந்தார். தாம்பரத்தில் நல்ல ஒப்பு கொடுத்த மனிதன். அவருடைய மனைவி அதை விட நல்ல ஒப்பு கொடுத்தவங்க. 3 பிள்ளைகள், பையனுக்கு தான், எல்லாருமே ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான். அவரை எவனா ஒருத்தன் கெடுத்துட்டு இருக்கிறான். வடபள்ளியில் ஒரு ஹோட்டலில் எனக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. நீ 7000 ரூபா கொடுத்தா போதும், கொடுத்தா சில பொருள்கள் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு அரை கிரவுண்டு இடம் எங்கேயோ கொடுக்குறானா. இதெல்லாம் வாங்கிட்டு சொல்கிறாரு, ஒரு மாதத்தில் 28 பேர் நம்மளால் பிடிக்க முடிஞ்சால் 1 லட்ச ரூபா நமக்கு இன்கம் வரும் அப்படின்றாரு. 1 லட்ச ரூபா இன்கம் வரும். அதான் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் என்ன கேட்டேன், கர்த்தர் என்ன நினைக்கிறான்னு பாருங்கள். கர்த்தர் தான் உங்களை அழைச்சாரு, கர்த்தர் தான் நடத்து. நான் பார்த்துட்டே இருக்கேன் உங்களை. நான் ரட்சிக்கப்படாத காலத்துலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஊழியம் செய்து தோல்வியெல்லாம் சந்தித்த மனுஷன். கர்த்தர் தான் உங்களை அழைச்சார், இவ்வளோ நாள் கர்த்தர் தான் நடத்துகிறாருன்னா கர்த்தரை கேளுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார் அது செய்யுங்க, என்னுடைய அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை அப்படின்னேன். ஆனால் அவர் அதை காதிலேயே வாங்காமல் என்ன பண்ணார்னா, உடனே ஸ்டாட்டிக்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 1960 100 ரூபா இருந்தால் ஒரு குடும்பம் வாழ முடியும், 70 1000 ரூபா இருந்தால் அப்படி கணக்கு சொல்லி 2020 1 லட்ச ரூபா இருந்தால் தான் ஒரு குடும்பம் பழைக்க முடியுன்றார் அவர். அங்கே சொல்லிக் கொடுத்த கணக்கு, அங்கே சொல்லிக் கொடுக்குற கணக்கு. ஆமாம், அதாவது 1 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு வருமானம் இருந்தால்தான் நீ 2020 வாழ முடியும். அப்போது என்ன பண்ணுவீங்க? இந்த ஊழியத்தோட காணிக்க விஷயம், அதாவது என்ன இழுக்கிறாரோன்னு நினச்சேன் நான். சொன்னார், கடைசி சொன்னார், நீ என்னை கூப்பிட்டதே நல்லதாக போச்சு, அது கத்த நடத்தான்னு நினச்சிப்பார் போல இருக்குது. ஊழியக்காரனை கூப்பிட்டான்டா, நம்மளை வண்டியில் எடுத்துகிட்டு வரான். ஏன்னா அவர் வீட்டுக்கு போய்ட்டு சீக்கிரம் கோடம்பாக்கம் போகிறதுக்கு வசதியாக இருக்குமா அவருக்கு. அது சொன்னார், 1000 பேர் வருவான், நிற்கிறதுக்கு இடமே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வீட்டில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. கர்த்தரை நம்பி அநேகர் இன்னைக்கு மனுஷனை நம்பி ஓடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அது நான் சொல்லியிருக்கேனே, கனடாவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், எங்களோட அஸ்வினில் ஒர்க் பண்ணவர். நம்முடைய ஊழியங்களினாலே சந்திக்கப்பட்டு நல்ல கர்த்தருக்குள்ளே வந்த மனுஷன். அவர் மனைவி 2 பையன், பசங்க அமெரிக்கா கனடாவில் வேலை செய்கிறான், அவரும் வேலை செய்கிறாரு. அவர் ஃபோன் பண்ணி ஒரு கேட்டார், கர்த்தர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க சொன்னாருன்னாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஊழியத்துக்கு என்ன வேணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை கேட்க சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டார், பிசாசு சொல்லியிருப்பான் அப்படின்னேன். பிசாசா? கர்த்தர்னா அப்படி சொல்ல மாட்டார், இதை குடுன்னு சொல்லுவாரே தவிர என்ன வேணும்னு கேளுன்னு சொல்ல மாட்டார். கர்த்தர்னா ஒன்றை இவனுக்கு இந்த ஊழியத்துக்கு தேவை, இதை குடுதான் பாரு. கர்த்தர் எங்கிட்ட கேட்க சொன்னார்னா கர்த்தர் கேட்க மாட்டார், பிசாசு தான் ஒன்றை பேசியிருப்பான்னு. நீங்கள் மாறவே மாட்டீங்களான்னாரு. நான் ஏன் மாறணும்? பொழைப்புக்காக நான் ஊழியத்துக்கு வந்தால் நான் மாற வேண்டிய அவசியம், தேவைக்காக மாறுவேன். நான் அதுக்காக வரலையே. வார்த்தை என்ன தொட்டுது, இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்க இந்த வார்த்தை தான். அந்த வார்த்தைக்காக தான் நான் வந்தேன். பட்னி போட்டு சாகடித்தாலும் அவருக்கு தான் மகிமை, சாப்பாடு கொடுத்த நான் வேலை வச்சாலும் அவருக்கு தான் மகிமை, ரெண்டும் அவருக்கு தான். இதில் நான் ஏன் மாறணும்? நான் மாற வேண்டிய வசனம் சொன்னால் மாறுவேன், உலகத்துக்காக மாற முடியாது. ஏன் மாறணும்? நான் மாற வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு எனக்கும். இன்றைக்கி தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் மனிதனுக்கு பயப்படுவது. ஒரு நல்ல தேவ மனிதன் தானே ஆபிரகாம், கர்த்தருடைய நண்பன் தானே, அவருக்கும் அந்த சோதனை இருக்குது பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறவனும் பாக்கியவான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பான்னு. யார் சொல்லுவாங்க? நாம் சொல்லுவதில்லை, நம்மளை பார்க்க மற்றவன் சொல்கிறது. அந்த கடைசி 4ஆம் வசனம் வாசிங்கம்மா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதி. யார் சொல்கிறது? நாம சொல்லிக் கொள்வதா? நம்ம ஆசீர்வாதத்தை பற்றி மற்றவன் சொல்லுவான். கர்த்தருக்கு பயந்தா இவங்கள மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவான். அது மற்றவங்க சொல்கிற சாட்சி. அந்த அளவுக்கு நடத்த நமக்கு கர்த்தர் இருக்கும்போது சொன்னேனே, ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான 3 ஆசீர்வாதம் அதிலே இருக்குது. யார் கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்தால் இதெல்லாம் கிடைக்கும்னு வசனம் சொல்லுது. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் இதை வச்சுருந்தா தெரியுங்களா? எகிப்தியனுக்கு பயந்தால் உனக்கு ஆசீர்வாதம், அமலேக்கியனுக்கு பயந்த இவனுக்கு பெலிஸ்தியனுக்கு பயந்து அபிமெலேக்குக்கு பயந்தால் உனக்கு ஆசீர்வாதம். அப்படி தானே அவர் நினைத்து கொண்டிருந்தார். அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாமுடைய தவறான புரிந்து கொள்ளுதல். அது முதல்ல என்ன? மனிதனுக்கு பயப்படுவதா தேவனுக்கு பயப்படுவதா? இன்றைக்கும் ஏன்னா தேவன் தூரத்தில் இருக்கிறான்ல, மனுஷங்கிட்ட இருக்கிறான். நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் இப்போ ரோட்டில் நடந்து போகிறேன்னா என் கூட ஒருத்தர் வராருன்னு வச்சிங்களேன், ஒரு விசுவாசியாக இருந்தால், இல்லை என்னை அறிஞ்ச ஒருவனாக இருந்தால் நான் ஒழுங்காக நடப்பேன். ஏன்னா கூட வர ஆள் ஒழுங்காக என்ன நினைப்பான்?
யாரும் இல்லாத போது என்ன தெரியாத ஒரு பகுதியில் என்னை கொண்டு விட்டால் எனக்கு நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நான் எப்படி நடப்பேனோ அதுதான் என்னுடைய ஒரிஜினல், அதுதான் என்னுடைய உண்மையான மனிதன். அப்போ எனக்கு என்ன மறந்து போயிடுது? கூட நடக்கிற மனிதனை பார்க்க முடியுது, எப்போதும் என்னோட இருக்கிற தேவனை பார்க்க முடியலல்ல. 4 பேர் பார்க்குறான்னா எவ்வளோ அச்சப்பட்டு ஒழுங்காக நடக்கிறோம். யாரும் பார்க்கலன்னு தெரியும் போது ஒரு இருளில் இல்லை ஒரு தனிப்பட்ட நிலைமையில் யாரும் பார்க்கல, ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த உணர்வு நமக்கு எப்போதுமே இல்லை. என்ன we must have the proper understanding. நீங்களும் நானும் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தை நமக்கு இருக்க வேண்டிய 10வது அனுபவம் என்ன தெரியுங்களா? ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிந்து கொள்ளுதல். இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன? பயந்து அவனுக்கு எப்படி யோசிச்சிருக்கணும்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமுடைய பாணி என்ன? மனிதனுக்கு பயந்து தன் சுய வழிகளின்படி நடக்கிறவன் பாக்கியவான் அவன் நினைச்சிருக்கணும். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் முதலாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவதாக 2ஆம் வசனம் வாசிங்கம்மா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். என்ன போட்டிருக்குது அங்க? when you eat the labor of your hands. when you eat the labor of your hands. உன்னுடைய கைகளின் பிரயாசம். ரெண்டாவது என்ன புரிந்துகொள்ள இருக்க வேண்டும்? labor of my hands. இங்க என்ன இருக்கணும்? labor of others. அடுத்தவர்கள் கையை எதிர்பார்த்து சாப்பிடுற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. என்ன இருக்கணும்? என் கைகளின் பிரயாசம். கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்வேன், நான் பிரயாசப்படுவேன். அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் எனக்கு கொடுத்தால் போதும். அதுவே நம்மளால் முடியாது. நீங்கள் அடிக்கடி ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது பயன்படுத்த இல்லஸ்ட்ரேஷன். ஒரு மளிகை கடைக்கு ஒரு அம்மா போனாங்க, கூட பையனை கூப்பிட்டு போனாங்க. ஸோ ஜான் வச்சிங்களேன், ஒரு ஜான் கூட போகுது. போனால் என்ன பண்ணாங்க? எல்லாம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க? கடையில் என்ன பண்ணுவார்? கல்கண்டு கொடுப்பார்ல, அந்த கடையில் சாக்லேட் கொடுத்தாராம். ஐயா, அந்த காலத்தில், இந்த காலத்தில் சாக்லேட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணான்னா, அந்த சாக்லேட் முன்னாடி பாட்டில் வச்சுப்பால, அதை திறந்து ஜான் எடுத்துக்கோன்னு சொன்னால் ஜான் எடுத்துக்கலையாம். எடுத்துக்காத போது அம்மா சொன்னாங்க, அங்கிள் சொல்லல எடுத்துக்கடா. வேணாம் வேணாம். சார் அங்கிள் வெறுத்து போய் என்ன பண்ணாருன்னா, அவர் பாட்டிலுக்குள்ளே கை போட்டு எடுத்து கொடுத்தாரு. இவர் வாங்கிட்டு வந்துட்டார். வழியில் ஒன்று கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க, பெரியவங்க சொன்னால் ஒரு மதிப்பே இல்லை உனக்கு, அதான் அங்கிள் சொன்னார்ல எடுக்க வேண்டியது தானே. அது சொன்னால், நான் எடுத்தால் 4 தான் எடுத்துருப்பேன், என் கை சின்னது, அங்கிள் கை பெரிய கையில், அவர் கொடுத்தா நிறைய கொடுப்பார்ல, அதான் நான் வேணான்னேன். கர்த்தர் கொடுத்தா அவர் கை பெரிய கை இல்லை, மனுஷன் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பான்? அது இவ்வளோ. அசோகனில் வேலை செய்யும்போது நான் இருந்தது ஃபைனல் அந்த இன்ஸ்பெக்ஷனில். அந்த லேடவுனில் முதல் தொடங்குது தெரியுங்களா, அதில் ஒரு ஃப்ரேமை தூக்கி வைப்பானுங்க. அப்புறம் 2 பக்கத்துலேயும் கன்வேயர் மூவ் ஆகிட்டே இருக்கும், 2 பக்கமும் காம்பனன்ட்ஸ் ஃபிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என் ப்ராடக்ட் தான் எங்கிட்ட வரும். 80 பேர் அசோக் லேடனில் அந்த என் ப்ராடக்ட்டை செக் பண்ணுறதுக்கு, அதில் நான் ஒரு ஆள். என்ன தெரியுங்களா, அந்த கேபின் அந்த மேலே பாதி பாடி வருது இல்லையா, அதில் சாக் பீஸ் எழுதியிருக்கும், செக் பாஸ் ஆகி விட்டதான்னு வரும். அதில் செக் பாஸ் ஆகி விட்டதா எனக்கு மாத்திரம் புரிய, வேறு எவனுக்கும் புரியாது. எங்கள் மேனேஜர் ஒரு நாள் கேட்டார், அது என்ன இது அடிக்கடி செக் பாஸ் ஆகி என்னையா செக்குன்னாரு. சார் அமெரிக்கா செக் அப்படின்னேன். இந்த ஆளுங்களை ஆண்டுக்குள்ளே நடத்துகிறோம்ல, அதுக்கு அந்த லே டவுனில் உள்ளவனுங்க ஃபைனல் இருக்குது, எனக்கு மெசேஜ் அனுப்புகிறானுங்க, அமெரிக்காவில் துட்டு வாங்கிட்டு நீ என்ன பண்ணுற, ஆளுகளை கிறிஸ்தவத்துக்கு மாத்திரங்கிறதுக்கு செக் பாஸ் ஆகி விட்டதான்னு எழுதி அனுப்புவானுங்க. அது எனக்கு அவனுக்கு தான் எழுதினவனுக்கு எனக்கு தான் புரியும். என்னடா செக்கு பாஸ் ஆகிட்டான்னு எழுதுறானுங்களா, எப்படி கிண்டல் அடிச்சுட்டு இருப்பானுங்க ஆளுங்க. ஒரு நாள் நான் போனேன், அவன்கிட்ட போய் சொன்னேன், எந்த செக்கு எழுதி அனுப்புறீங்கன்னு கேட்டேன். அதே அவனுக்கு தான் அமெரிக்காவிலும் செக் வருது இல்லை, அது வேறு. நான் எப்பவும் கையில் ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்பேன். கேட்பான், நிறைய துட்டு வருது அமெரிக்கா வந்து, எப்போ ப்ரீஃப் கேஸ் வச்சுருக்கேன்னுவானுங்க. நான் சொன்னேன், அவன்கிட்ட அமெரிக்கா செக்கா எனக்கு என்ன, அதான் நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு ஆள் பிடிக்கிறேன்ல, அமெரிக்காவில் ஒரு ஆள் பிடிச்சா இவ்வளோ துட்டுன்னு உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி என்னையா பண்ணுறேன்னு கேட்டான். அட பைத்தியக்காரா, அமெரிக்கா கொடுத்தா இவ்வளோ தான் கொடுப்பான்டா, எனக்கு பரலோகத்துலேருந்து வருதியா, அவர் இவ்வளோ கொடுக்குறாருயா, அதையே இனிமேல் இருந்து பரலோக செக் பாஸ் ஆகிட்டான்னு எழுதி அனுப்பு, அமெரிக்கா செக்குன்னு எழுதாது இனிமேல். நீ மனுஷன் கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுப்பான், எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாருயா, நிறைய கொடுப்பாருயா, ஒவ்வொரு ஆளை பிடிச்சாலும் நிறைய பரலோகத்துலேருந்து வருது. மனுஷன் கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். உங்களுடைய என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். எப்போ நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நான் நினைக்கிறேன் ஊழியத்துலேயும் சரி உலக வேலையிலையும் சரி தான், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோங்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்கணும். அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, நான் பாடுபடுறேன் கர்த்தருக்காக, நான் கர்த்தருக்காக உழைக்கிறேன், கர்த்தர் என்ன கொடுக்குறார், அதில் உள்ள திருப்தி வேறு எதுலேயும் இருக்காது. ஒன்று கவனித்து பார்த்துருக்கீங்களா, அடுத்தவங்களிருந்து வாங்குறாங்க தெரியுங்களா, அவனுக்கு என்றைக்குமே திருப்தி இருக்காது.
10,000 ரூபா கொடுத்தான்னு ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சு வாங்கினேன். ஆமாம், பிச்சைக்காரப்ப அவன் கோடி கோடியாக வச்சுருக்கான், 10,000 ரூபா கொடுக்குறான் பாருன்னு சொல்லி தான் உள்ள திட்டிட்டு தான் வாங்குவான். அதுவே நீங்கள் தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தெரியுங்களா, கஷ்டப்பட்டு உழைக்கிறது தெரியுங்களா, அதோட வேல்யூ வந்து உலகத்தில் யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷத்துக்கு மதிப்பு வேறு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா இருக்கும், எப்ரேமில் எப்படி தெரியுமா இருக்கும், when you eat the labor of your hands, உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்போது தான் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். தமிழில் அது குறைந்த மொழியாக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்குன்னு போட்டிருக்கு இல்லையா. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு சொன்னால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்போது தான் உனக்கு என்ன உண்டாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது கல்யாண வீட்டு சங்கீதம் இல்லையா. ஆமாவா, 127 என்ன சங்கீதம், அதுவும் குடும்ப சங்கீதம் தான். 127 என்ன, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவிட்ட பிரயாசம் விருதா. அடுத்தது என்ன, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விடுத்திருக்கிறது விருதா. அடுத்தது என்ன, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் அளிக்கிறார், நித்திரையிலும் அளிக்கிறார். அடுத்தது என்ன, பிள்ளைகள் வாழ வயதின் பிள்ளைகள் பலவான்கள் கூர்மையாக்கப்பட்ட அம்புக்கு அது போட்டிருக்கலையே. அதுக்கு அடுத்தது என்ன, குடும்பம். 128 என்ன, குடும்பத்தை பற்றி தான் மறுபடியும். அப்போது ஒன்றை நாம் இதில் கவனிக்கணும், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்போது தான் நமக்கு என்ன உண்டாகும். நான் திருமணத்தில் எங்கேயாவது எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்போது நான் கத்தனை அடுத்தவன்ட்ட டவுரி வாங்காதடான்னு அர்த்தம் நான் பேசுவேன். நான் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்போது தான் உனக்கு என்ன உண்டாகும், பாக்கியமும் நன்மை ஆசீர்வாதமும் உனக்கு. அந்த ஆசீர்வாதம் நன்மை அடுத்தவன்ட்ட நீ கை நீட்டி லஞ்சம் வாங்குறத விட மோசம் இந்த டவுரி வாங்குறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியர் என்ற போர்வையில் நிறைய பேர் தப்பான வேலையை செய்துட்ருக்காங்க. என்ன தெரியுங்களா, குமரி மாவட்டத்தில் போய் நாகர்கோவில் ஒரு முறை ஒரு ஏஜி சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் பேசும்போது அங்கே வந்து டவுரியை பற்றி பேசும்போது சொன்னேன், நான் கேத்தலிக்காக இருந்தேன், கேத்தலிக்காக இருக்கும்போது திருமணம் பண்ணினேன், அப்போ கூட நான் டவுரி வாங்கலை. கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் வேதம் எனக்கு தெரியாதப்போ 33 வயசு தான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு திருமணம் 28 வயது 23 திருமணம் ஆச்சுது. நான் டவுரி வாங்கலை. என்னுடைய பையனுக்கு சொல்லியிருக்காங்க, என்னுடைய பெரிய பையனுக்கு திருமணம் ஆச்சு, டவுரி வாங்கலை. சின்ன ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் கண்டிப்பாக டவுரி வாங்க மாட்டான். ஏன் சொன்னது, சமுதாய கொடுமை. இது ஆவிக்குரிய உலகத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த முகமூடி கொள்ளைக்காரன் சொல்லுவான் தெரியுங்களா, முகத்தில் கர்ச்சிப் கட்டிட்டு கொள்ளை அடிப்பானுங்க. நம்ம ஆள் முகத்தில் கர்ச்சிப் கட்டாமல் கொள்ளை அடிக்கிறானுங்க டவுரிங்கிற பேரில். சரியா, இதுக்கு வேறு ஒரு ஊழியக்காரர் வந்து உட்காந்துருப்பார். அப்புறம் என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க, எப்போ பெட்ரோல் இல்லை, என்னத்தையா பேசுகிறதுக்கு இருக்குது, பேச வேண்டியதெல்லாம் பேசணுமா, என்னத்தை பேசணும், என்னத்தை கொடுப்பேன், என்னத்தை வாங்குவேன். இந்த நகைலாம் போடுறான் தெரியுங்களா, அந்த கிறிஸ்தவன் ஓரளவுக்கு நாணயமான திருடனுங்க. 10 சவரன் போடுங்க, பையனுக்கு 3 சவரன் போடுங்க, அப்புறம் கையில் 2 பிரேஸ்லெட்டு போடுங்க, இதெல்லாம் கேட்பான். அவன் ஓரளவுக்கு நாணயமான திருட்டு கிறிஸ்தவன் அவன். ஆனால் நாணயமே இல்லாத திருட்டு கிறிஸ்தவன் யாருன்னா இந்த வெள்ளை போடுதுங்களா அந்த கும்பல் தான். நகையே வேண்டாம், பணமே வேண்டாம், டவுரியே வேண்டாம். அண்ணா நகர் வெஸ்ட்டில் ஒரு ஃப்ளாட் மாத்திரம் உங்கள் பொண்ணுக்கும் வாங்கி கொடுங்க, உங்கள் பொண்ணு உட்கார போகிறா, 65 லட்ச ரூபா தான் அது. அதாவது பல்லு நோகாமல் நாக்கு நோகாமல் கேட்பான் பாருங்க. இதில் வேறு உங்கள் பொண்ணு இருக்க போகிற பெண்ணை எழுத்த வீட்டுக்காரன் பொண்ணு வந்து உட்கார போகிறா, உன் பொண்ணு தான் உட்கார போகிறா. அதாவது இன்னும் சில கும்பல் இருக்குது, உங்கள் பொண்ணு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மொத்தத்தையும் கூடுறான்னு அர்த்தம். அவனாவது கொஞ்சம் இவ்வளவுதான் சொல்லிட்டான். அந்த கும்பல் என்ன தெரியுங்களா, இருக்கிறதெல்லாம் வாட்டு போகிற கும்பல். கேடிங்க தெரியுங்களா, அந்த மேரேஜில் கிஃப்ட் வருது தெரியுங்களா, கிஃப்ட் வரதில் பெண் வீட்டுக்கு கொஞ்சம் அதிகம் கிஃப்ட் வந்துட்டுனா ஐயோ டவுரியை குறைச்சி கேட்டவனு வயிற்று அடித்தவன்லாம் இருக்கான். இவ்வளவு வெயிட்டான ஆளுன்னு தெரியாமல் போச்சுதே, தெரிஞ்சிருந்தால் இன்னும் ஒரு 10 சவரம் கூட கேட்டிருப்போமே. அதாவது ஆவிக்கிற உலகம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா, இந்த கைகளின் பிரயாசத்தை நம்பி சாப்பிட்றவன், நான் பெருமையோடு சொல்ல முடியும். எங்கள் அப்பா கேட்டாங்க திருமணத்தின் போது, என்னப்பா வேலை சரியா எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கேன். சம்பாதிக்கிறேன் இல்லைப்பா, நீங்கள் மேரேஜ் நானே என் மேரேஜ் செலவு பண்ணிக்கிறேன். என் அக்கானா மாமியார், அவங்க கேட்டாங்க, தம்பி நான் என்னப்பா பண்ணேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்லாம். எங்கள் அப்பாட்டையும் வாங்கலை, எங்கள் அக்காட்டையும் பணம் வாங்கலை. நானே என்னுடைய திருமணத்துக்கு அசோகலேண்டில் வேலை செய்தேன், கற்று கொடுத்த வச்சு நான் அப்போ கத்தலே தெரியாது எனக்கு. கேத்தலிக்கும் இல்லை, நான் கேத்தலிக் தான், ஆனால் கத்தோலிக்கனாகவும் ஒழுங்காக வாழலை. அந்த காலத்தில் கூட ஒரு தன்மானம் இருந்தது, அடுத்தவன்ட்டு கை நீட்டம் வாங்கக்கூடாது. கத்தக்கிருபை இன்றைக்கு வரைக்கும் அப்படி வாழ கத்தக்கிருபை கொடுக்குறார். என்ன இருக்கணும் தெரியுங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்னுடைய கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு கற்றுக் கொடுக்குற ஊழியத்தை என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு என் வாழ்க்கை நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான்
85 தொடக்கத்தில் தாம்பரம் ஃபிலடெல்ஃபியா சபைக்கு போனேன். இன்றைக்கு 27 ஆண்டுகள் ஆகுது. முதல்ல பெரிய பாஸ்டர் இருந்தாங்க, இப்போ பாஸ்டருக்கு அப்புறம் அவருடைய சன் இருக்கிறாங்க. 27 வருஷத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட காணிக்கையை பற்றி பேசினதே இல்லை. 27 ஆண்டுகளில் ஒரு முறை கூட தசமாகம் கூட காணிக்க கூடன்னு எங்கள் சபையில் கேட்டதே இல்லை. 27 ஆண்டுகள் பெருமையாக நான் சொல்ல முடியும். ஒரு முறை எங்கள் பாஸ்டர் தசமாபதி ஒரே ஒரு முறை பேசினார். எப்படி பேசினார் தெரியுங்களா? எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒருவேளை அப்பாவை சொன்னது, ஒரு 5000 ரூபாய் என் குடும்ப தேவை என்றால் கர்த்தர் இந்த சபையில் எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னார். எனக்கு எவ்வளவு தேவையோ அதே போல் இன்னொரு மடங்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அப்புறம் நான் எங்கள் பாஸ்டர் ஒரு குணம் உண்டு, சபையில் உள்ள விசுவாசி தவிர வேறு எந்த சபை விசுவாசி காணி கொடுத்தாலும் வாங்க மாட்டார், உங்கள் பாஸ்டர் கொண்டு போய் கொடுப்பார். எந்த ஊழல் சபை எவ்வளவு நெருக்கத்தை கொடுத்தான்னு சார் தான். எங்கள் சர்ச் ஒரு முறை அப்போ ஆஸ்பெக்ட் ஷீட்டில் இருந்தது, அதில் ஜாயினில் ஒழிகிட்டு இருந்தது. எங்கள் வீட்டை கட்டுறதுக்கு எங்கள் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்துட்டு அவங்களுக்கு ஊழியம் என்னென்னா லீவ் நேரங்களில் மற்ற நேரங்களில் போய் ஊழியம் செய்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வீட்டில் ஏதாவது ஆளை வச்சு வேலை செய்கிறதில் அவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல். அவர் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்துட்டு எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. தம்பி ஊழியம் செய்கிறாங்க, கம்மலில் வேலை செய்து ஊழியம் பண்ணுறாங்க, நம்ம தான் நின்று கட்டணும்னு சொல்லி ஒரு தகப்பன் மாதிரி எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தாங்க. எங்கள் சர்ச்சில் ஒழுகும்போது பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் மழை வந்தால் உள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். அப்போ சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காங்க, அங்கிள் நான் அவளை கூப்பிட்டு வரட்டுமான்னு. கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. போய் அங்கிள் பார்த்தாங்க. சபைங்கிறதுனால என்ன பண்ணாருன்னா ஒரு காசு எதுவும் வாங்கலை, ஒரு சின்ன வேலை தான், ஒரு ஒரு மேஸ்திரி கொண்டு வந்து அதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா பாஸ்டர் ரூபா கொடுத்தாரு, வாங்க மாட்டேன்னாரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா அவர் ஒரு காணிக்கை ஒரு கவர் கொண்டு வந்தார். பாஸ்டர் இது சபை ஊழியத்துக்கு வச்சுக்கன்னு கொடுத்தாரு. அது சொன்னீங்க எந்த சபைக்கு போகிறீங்க? நான் பெருங்குளத்தில் சிஎஸ்ஐ, அங்கே கொண்டு போய் கொடுங்க உங்கள் காணிக்கை. எவ்வளவோ தலைகள்னு பார்த்தாரு, வாங்கவே மாட்டேன். எங்கள் சபையில் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆடுகள் கொடுக்கறது எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது நான் ஏன் அடுத்த சபையில் போய் வாங்கணும்? இப்போ கன்வென்ஷனுக்கு போகிறேன், வெளியே பாஸ்டர் போவாங்க, அங்கே கொடுக்கறது வேறு. ஆனால் விசுவாசிகள் கொண்டு வந்து கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். அது மாதிரி யார் வீட்டுக்கும் போக மாட்டார். அடுத்த சபை விசுவாசி வீட்டுக்கு போனால் அவன் காணிக்கை கொடுப்பான், இல்லாத ஒரு பிரச்சனை, அதனால் வாங்கவே மாட்டாங்க. அவர் பெருமையோடு சொன்னது, எனக்கு எவ்வளவு தேவையோ 2 தசம பாகத்தை கர்த்தர் எனக்கு எவ்வளவு தேவையோ அது போல் இன்னும் ஒரு அளவு கர்த்தர் தசம பாகத்திலே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவ சமூகத்தினால் அறிக்கையிட்டு அதை சொன்னார். அதனால் நமக்கு எதில் ஒரு என்ன புரிந்து கொள்ளுதல் இருக்குன்னு சொன்னால், என்னுடைய கைகளின் பிரயாசம் அது எனக்கு போதும். அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தர் நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஆசீர்வதிக்க காட்டலாம் 2 மடங்கு ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும். நான் அசோகில் விட்டு வரும்போது யோசித்து கூட பார்த்ததில்லை. எனக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்க தெரியலையேன்னு நான் நினைப்பேன். சில நேரத்தில் வேலையை விடுறமே எப்படி சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு பென்ஷன் கிடையாது அசோகில். நான் யோசித்து பார்த்தேன், வேலையை விட்டால் எப்படி சாப்பிடுவேன்னு கூட நான் யோசித்ததே இல்லை. ஒரு நாள் யோசித்தேன், 2ம் செய்துட்டு இருந்தேன். அப்போ வேலையும் செய்தேன், ஊழியம் செய்தேன். உடம்பு சரியில்லாத போது என்னால் ஒன்று தான் செய்ய முடியும் நிலை வந்தபோது வேலையை விட்டுடலான்னு 4.5 வருஷம் தான் இருக்குது. சரி ஆண்டவர் நடத்துவார், இது வரைக்கும் கற்றுக் கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லி அது வேலையை விட்டு வெளியே வந்தேன். வந்தபோது எனக்கு கேள்விக்குறியும் இல்லை, ஆச்சரியக்குறியும் இல்லை. கர்த்தர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? இன்றைக்கு வரைக்கும் 6 ஆண்டுகள் ஆகுது நான் வேலையை ரிசைன் பண்ணி. இந்த 6 ஆண்டுகள்லேயும் கர்த்தர் என்ன நடத்துவாரான்னு கூட யோசித்து பார்த்ததில்லை. கர்த்தருக்கு மகிமையாக இதை சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த 1 ரூபா கொடுங்க நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஆனால் அசோக் லேனில் சம்பாதித்ததை காட்டிலும் அதிக சந்தோஷத்தோடு நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அசோக் லேனில் ஒரு பெரிய உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தொழிற்சாலை. அதில் இருந்ததை காட்டிலும் ஒரு 10 மடங்கு சந்தோஷத்தோட ஒவ்வொரு நாளும் அடுத்த பண தேவை வேணுமேன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி வேலை செய்தால் 10 நாள் தான் அந்த எண்ணெயில் 20 நாள் அடுத்த சம்பளம் எப்போ வரும் தான் யோசித்து அப்புறம் சம்பளம் வந்து பிறகு செய்யலாம், இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஏன்னா நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நான் நம்பும்போது, கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன், கர்த்தர் இதை செய்ய எனக்கு பலத்தை கொடுக்கிறார், கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், இந்த நம்பிக்கை இருந்தால் அடுத்த உங்களுடைய கைகளின் பிரயாசத்துக்கு நீங்களான ஒரு நாள் போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆபிரகாமுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு தெரிஞ்சிருந்தீங்களா, மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ முடியும். ஆபிரகாமுக்கு இருந்தது தானே, பார்வனை கண்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், அபிமுகங்களை கண்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார். அவருக்கு என்ன, அனுசரித்து போவது தான் ஆசீர்வாதம் என்று எண்ணி இருந்தார். ஆனால் அந்த சங்கீதம் 120 சொல்லுகிறது, அனுசரித்து போவதல்ல, தேவன் உனக்கு கொடுக்குற அந்த கைகள் இருக்குது, அந்த கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு, உனக்கு கண்டிப்பாக பாக்கியம் நன்மையும் உண்டாகும். 3ஆவதாக ஆபிரகாமுடைய அந்த 3ஆம் வசனம் வாசிப்புங்க.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். போதுமா? மூன்றாவது என்ன அறிவு இருக்கணும்? வைஃப் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹோம். குடும்பத்தின் மையம் யாரு? தமிழில் குறைந்த மொழியாகும், உங்களுக்கு தெரியும். உன் மனைவி வீட்டு ஓரங்களில் அல்ல, உன் மனைவி வீட்டின் மையத்தில் இருக்கணும். அது குறைந்த மொழியாக்கம். சங்கீதம் 123, உன் மனைவி வீட்டு ஓரத்தில் அல்ல, வீட்டினுடைய மையத்தில். அந்த ஓரம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற, கவனிங்க, யூதர்களுடைய வீடு அமைப்பு இதுதான். நம்ம பழைய காலத்தில் சுத்துக்கட்டு வீடு இருந்து தெரியுங்களா? அதுதான் யூதனுடைய வீடு. என்ன ஆகும்னா, ஸோ இது என்ட்ரன்ஸ்னால் இங்கே அறைகள் இருக்கும். இது ஒரு அறை, இப்படி போகலாம் ஒரு அறை, கீழே அறைகள் இருக்கும். இந்த அறைகள் எதுக்குன்னு சொன்னால், கீழதான் கீழறை, அப்புறம் மேலறை, அப்படியே மேல் வீடு. யூதர்கள் வீடு கட்டினா 2 வீடு தான் இருக்கும். கீழே என்ன இருக்கும்? கீழறை, அதுக்கப்புறம் மேலறை. அதாவது ஒரு அளவுக்கு வசதியான வீடுகள். சாதாரண வீடுகள் ஃப்ளாட் ரூஃப் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 2 இருக்கும். ஏன்னா கீழறை எதுக்குன்னா சோஷியல் லிவிங், மேலறை ஸ்பிரிச்சுவல் லிவிங், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. பைபிளில் பாருங்கள், மேல் வீட்டுக்கு போனார்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு, இல்லை என்றால் உபவாசிப்பதற்குலாம் எங்கே போவாங்க தெரியுங்களா? மேல் வீட்டுக்கு தான் போவாங்க. கீழ் வீடு எதுக்குன்னா தானியங்கள் வைப்பதற்கு. அதுபோல் மிருகங்கள், இப்போ ஆடு மாடுலாம் சிலது வந்து பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க இல்லையா, இதெல்லாம் வளர்ப்பதற்கு எங்கன்னா வீடு. இந்த மனைவி வீட்டு ஓரம் என்றால் எங்கே? இந்த ஓரத்தில். அந்த சுத்துக்கட்டு வீட்டுக்குள்ளே செடி பார்த்துருக்கீங்களா? முல்லை இந்த மாதிரி வீடு, நம்ம வீட்டில் பார்த்த தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து முல்லை செடி இருக்கும், அப்படி படர்ந்து போகும். இப்போல்லாம் மணி பிளான்ட் வைக்கிறாங்க. அது பூக்காத செடி வைக்கிறதுல இப்போல்லாம் பெருமை. அந்த காலத்தில் பூக்கிறத வச்சா தான் வீட்டுக்கு ஆசீர்வாதம் நினச்சாங்க. வீட்டு ஓரம் என்றால் இதை குறிக்கிற இடம் இங்கே இல்லை. அப்படின்னா உன் மனைவி யார்? வீட்டினுடைய மையம். வைஃப் இஸ் த சென்டர். உங்களுக்கு தெரியும் தானே, கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் 127:1, நீதிமொழிகள் 14:1, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். சங்கீதம் 127:1, எக்ஸப்ட் த லார்ட் பில்ட் த ஹவுஸ், கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில். நீதிமொழிகள் 14:1 என்ன? புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை. அப்படின்னா கர்த்தர் கட்டுகிறாரா இல்லை புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறாளா? சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகின்ற பிரயாசம் வருதா? அந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம்? 127 சங்கீதம் யாருடையது? சாலமோனுடையது. அதாவது 7 வருஷம் கர்த்தருக்கு வீட்டு, 13 வருஷம் அவன் மனைவிகளுக்கு வீட்டை கட்டினவன். அவன் 40 வருஷம் அரசாண்டான். சாலமோன் 20 வருஷம் கட்டினான், அந்த 2 மாத்திரமே. அப்புறம் சிங்கார வனங்கள் கட்டினது, அப்புறமா காட்டு பங்களா, அதெல்லாம் வேற. இந்த 2 மாத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தை 7 ஆண்டுகள் கட்டினான். அவன் மனைவிக்கு அரண்மனையை 13 ஆண்டுகள் கட்டினான். அவன் ஆளுகையில் பாதி எதுக்குன்னு சொன்னால் கட்டுறதுக்கு தான். அதுக்கு மேலே சிங்கார வனங்கள் நிறைய கட்டினான், காடுகளில் மறை பாலிகள்லாம் கட்டினான். 1000 மனைவிக்கு எவ்வளோ பெரிய பங்களா கட்டிருக்குன்னு பாருங்க. அவன் இவ்வளவு கட்டினானே, அவன் சொல்கிறான் எக்ஸப்ட் த லார்ட் பில்ட். அந்த சங்கீதத்தை அவனை தவிர வேறு யாரும் பைபிளில் சொல்ல தகுதி இல்லை. தாவீது சொல்ல முடியாதுன்னு அவன் தீரராஜா தான் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தான், அவன் கட்டலை. ஆனால் இது அப்படி இல்லை, இவனை கட்டுகிறான். இவ்வளவு கட்டினவன் சொல்கிறான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ஆனால் நீதிமொழிகளும் அவர் தான் எழுதினார். 14:1 சொல்கிறாரு புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை. அப்படின்னா 2க்கும் சேர்த்தா என்ன வருது? புத்தி உள்ள ஸ்திரீயை கொண்டு கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீயை கொண்டு கர்த்தர் வீட்டை. இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா நம்மளே கட்டுறதில்ல, ஒரு என்ஜினியர் வச்சு தானே கட்டுறோம். நாம் தான் பணம் கொடுக்குறோம், ஆனால் கட்டுவது யார்? ஒரு என்ஜினியர். அதே போல் கட்டுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் யார்? ஒரு குடும்ப தலைவி, ஒரு தாய், ஒரு பெண் தான். பைபிளில் ஒரு இடத்துல கூட புத்தி உள்ள ஆண் வீட்டை கட்டுறான்னு போடலை, பெண் தான் கட்டுகிறான். ஆனால் இடிக்கிறதுக்கு வேணால் உதவாள், கட்டுறதுக்கெல்லாம் உதவாது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் எப்படி என்ன எழுதுனா புத்தி உள்ள ஸ்திரீ கிச்சனை கட்டுகிறாள்னு எழுதுவேன். பிரைஸ் தி லார்ட். எதை வேணால் நீங்கள் கட்டிடலாம், கிச்சனை மாத்திரம் நீங்கள் கட்டினீங்க, சாகிற வரைக்கும் உங்களுக்கு சோறு ஒழுங்காக கிடைக்காது. ஒவ்வொருவருக்கும் நீ இடிக்குது பாரு, நான் சொன்னேன் அப்போவே கேட்டியா? பாத்திரம் கழுவுனா தண்ணி இங்கே திரிக்குது, நான் சொன்னேன் கேட்டியா? இந்த எது வேணால் நீங்கள் கட்டுங்க, அந்த கிச்சன் கட்டும்போது மாத்திரம் அந்த அம்மாவை பிடிச்சி அந்த இன்ஜினியர் கையில் விட்டுட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கக்கூடாது. எப்படியும் நாளைக்கு பிரச்சனை வரும், எப்படி பார்த்து கட்டினாலும் பிரச்சனை வரும். வரும்போது நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம், அந்த இன்ஜினியர் தான் ஒதுங்கிடலாம். நீங்கள் இல்லைன்னா உங்கள் மண்டையை உருட்டிடுவாங்க, அவ்வளோதான் ஆளுங்க. நான் நினைப்பேன் புத்தி உள்ள ஸ்திரீ கிச்சனை கட்டுகிறான்னு எழுதியிருந்தா இன்னும் கரெக்டாக இருந்திருக்குமோன்னு நினைப்பேன். எத்தனை ஸ்லாப் வச்சு கொடுத்தாலும், எத்தனை கபோர்டு வச்சு கொடுத்தாலும் சரி தான், 4 குண்டாங்க கீழே கிடக்கும். ஆமாம், நீங்கள் கட்டினதுக்கு மேலேயே வைக்க முடியும், கீழே தான். அது என்னவோ தெரியல, அது அவ்வளோ சீக்கிரம். ஸோ
வீட்டுக்கு மையம் யார்? வைஃப் இஸ் த சென்டர். ஆனால் அந்த ஆபிரகாம் இருக்கிறாரு, அதை பற்றி கவலையே படல. எவன் தூக்கிட்டு போனாலும் கம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க. அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு, என்ன புரிந்து கொள்ளுதல். பார்வோன் எடுத்துகிட்டு போகிறான், செத்தா சாகிறேன்னு சொல்லி போய் எதிர்த்து நிற்க வேண்டாம். மாற என்ன சொல்கிறாரு? உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக்கணும். அதுக்கு அதுதான் போனால் எவன் எக்கெடுக்கெடு தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மாத்திரம் முழுசாக இருக்கணும். மனுஷனா இவன் ஒரு ஆம்பளை அங்கே இது, இவனுக்கு ஒரு மனைவி தேவையானு கேட்கணுமா வேண்டாமா? அது சாராள் நல்லவங்க, ஒன்றுமே கேட்கல. அதான் அவன் பரிசுத்தத்திலையும் போட்டுருக்கு பைபிளில். எவ்வளவு பண்ணவனை கூட என்ன பண்ணான், ஆண்டவனே. நம்ம சாராக்கானா பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருப்பான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த சங்கீதங்கிறது பாடம் என்ன? வாய்ஸ் த சென்டர். உன் மனைவி வீட்டு ஓரம் என்றால் வீட்டுக்கு வெளியே ஓரம் இல்லை, வீட்டின் உள் ஓரத்தில், வீட்டினுடைய மையத்தில். அப்படின்னா ஆபிரகாமுக்கு என்ன தாட் தெரியுங்களா? எதையை கேட்டாலும் பரவாயில்ல, நம்மளை ஒன்றும் தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரிதான். அது ஒரு அனிமல் தான் அப்படி இருக்கும், ஒரு மிருகம் தானே அப்படி இருக்கும், யாரை பற்றியும் கவலைப்படாமல் போகும். ஒரு மனிதன் அப்படி இருக்க முடியாது. ஸோ சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஆபிரகாமுக்கு இல்லை. நான்காவதாக 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நான்காவது என்ன? எருசலேமின் வாழ்வு, எருசலேமுடைய செழிப்பு, எருசலேமுடைய வாழ்வு, ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் ஜெருசலம். இதுக்கு என்ன வேண்டும் தெரியுங்களா? 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்கம்மா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எருசலேமின் வாழ்வு சரியா இருக்கணும்னா உன் வாழ்வு சரியா இருக்கணும். அதாவது உன் வாழ்வின் அடிப்படை தான் எருசலேமினுடைய வாழ்வு. என்ன போடுறது? கர்த்தர் சீயோனிலிருந்து யார் ஆசீர்வதிப்பார்? உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எதை காண்பாய்? எருசலேமின் வாழ்வை. அப்படின்னா எருசலேமின் வாழ்வு எதோடு சம்பந்தப்பட்டது? என்னுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்? என்னுடைய வாழ்வு தான் என்ன? என்னுடைய தேசத்தின் வாழ்வு. என்னுடைய வாழ்வு தான் என் சபையின் வாழ்வு. என்னுடைய வாழ்வு தான் என் தேவனுடைய நகரத்தின் வாழ்வு. கர்த்தர் முதல்ல நகரத்தை ஆசீர்வதிப்பாரா? யார் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எதை காண்பாய்? எருசலேமின் வாழ்வை காண். அப்படின்னா நமக்கு தெரியுமே, 3 யோவான் 2 வாசிக்கிறோம் இல்லையா? 3 யோவான் 2, பிரியமானவனே போல எல்லா வீட்டிலும் வாழ்ந்து. அப்படி எதன்படி வாழ வேண்டும்? நம்முடைய ஆத்துமா எப்படி வாழுதோ அப்படிதான் உலக வாழ்க்கை வாழும். என்னுடைய உலக வாழ்க்கை எதோடு சம்பந்தப்பட்டது? என் ஆன்மீக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் என் உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். நமக்கு என்ன ஆன்மீக வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? உலக வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. உன் வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்குது? உன் ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்குதோ, உன் ஆத்மா எப்படி வாழுகிறதோ அப்படித்தான் நீ எல்லா வீட்டிலும் வாழ்வாய். சங்கீதம் 122:9 வாசிங்க. சங்கீதம் 122 9ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தமே உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். எப்படி தேடுவாராம்? எது நிமித்தம்? ஆலயத்தின் நிமித்தம் தான் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்றால் பிறனுடைய நன்மை எதில் இருக்குது? ஆலயத்தினுடைய நன்மையில் தான் இருக்கிறது. சபை எப்படி வாழுகிறதோ, ஆலயம் எப்படி வாழுகிறதோ அப்படித்தான் ஆலயத்தில் உள்ள ஆன்மாக்களும் வாழ முடியும். அப்படின்னா முதல்ல யார் வாழணும்? நான் வாழணும். அப்புறம் என்ன வாழணும்? என் சபை வாழணும், என் தேவனுடைய நகரம் வாழ வேண்டும். திருப்பி சொல்ல போனால் என்னை ஆசீர்வதித்து தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எதை காண்பாய்? எருசலேமின் அப்படின்னு சொன்னால் நம்ம யாராக மாறுறோம் தெரியுங்களா? நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கப்படுறோம் இல்லையோ, வி பிகம் a channel of blessing. ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். என்ன ஆகுது? என் வழியாக வந்து அது எங்கே போகிறது? தேசத்துக்கு போகிறது. எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதுக்கு முன்னாடி எதை காண்பாய்? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் ஆசீர்வாதம் என்ன ஆகும்? அது எருசலேமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எருசலேமில் எது பிரதிபலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது, எருசலேமின் ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இணைந்தது. இந்த 4ம் கண்டிப்பாக ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஆசை. ஒன்று என்ன? மனுஷனுக்கு பயப்படுறதில்லை, கர்த்தருக்கு பயப்படுவது தான் எனக்கு பாக்கியத்தை நன்மையை உண்டாக்கும். 2வது என்ன? என்னுடைய கைகளின் பிரயாசம். இது மிக 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 அவசியமானது. நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:14. இது சபைகளில் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனம். அந்த வசனம்லாம் 2 கொரிந்தியர் 12:14.
இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தர வர ஆயத்தமா இருக்கிறேன். பரிசுத்த பவுல் ஏற்கனவே கொரிந்தி சபைக்கு 2 முறை வந்துட்டு போயிட்டார். மூன்றாவது 2ஆம் நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், 3வது தரம் வர நான் ஆசையா இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. எதுக்காக வரல? நான் உங்களுக்கு துன்பத்தை உண்டாக்க, நான் உனக்கு செலவு உண்டாக்க நான் வரல. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். நான் எப்போதுமே சொல்லுவேன், பெற்றோருக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, பிள்ளைகளை தேடுங்கள், பிள்ளைகள் கொடுக்கிற நன்மைகளை தேடாதீங்க. நம்முடைய சமுதாயம் அமைப்பு என்ன தெரியுங்களா? சம்பாதிக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது யாருக்கு? பிள்ளைகளுக்கு பிள்ளைய படிக்க வை, பிள்ளையை திருமணம் பண்ணு, பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடு, நல்லது தான். ஆனால் பிள்ளைகள் திருப்பி நமக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நமக்கு கிறிஸ்தவத்தை மாத்திரமல்ல, பொதுவாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி என்ன தெரியுங்களா, எல்லாமே பிள்ளைகளுக்கு. நாளைக்கு பிள்ளை என்ன பார்த்துப்பான், பிள்ளை பார்க்கலன்னா அன்னைக்கு சபிப்போம், அன்னைக்கு புலம்புவோம், இப்படி பாடுபட்டு வளர்த்தனேன், இப்படி செலவு பண்ணினேன். கர்த்தர் மிக தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன், நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே நாடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே சுதந்திரங்களை சேர்த்து வைக்கணும். பிள்ளை நாளைக்கு ஃப்ளாட் வாங்கி தருவான்னு காத்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் பிள்ளைக்கு ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணும். அந்த இடத்தில் தான் பெற்றோர் இருக்கணும். பெற்றோர் இருக்க வேண்டிய இடம் தான். என் பிள்ளை சம்பாதிச்சு நாளைக்கு எனக்கு கொடுப்பான், அதனால் அப்படி தயவுசெய்து என்ன, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களை கொடுப்பான்னு திரும்பி எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றங்கள் தவிர்க்க முடியாது. நாளைக்கு பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஷயம் நினைச்சா கூட அவனுக்கு முடியாமல் போகலாம். எல்லா பிள்ளைகளுமே அப்படி பெற்றோரை மறந்து போகிறதில்ல. நிறைய பிள்ளைகளுக்கு மனசுக்குள்ளே குற்றவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய முடியல, எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க, ஏன்னா திருப்பி கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டு அழுறவெல்லாம் இருக்கிறான். வெளியே தெரியாது. நமக்கு என்ன தெரியும், பாரு கல்யாணமானது ஒத்தையை கூட்டு போயிட்டான் பாட்டுக்கு, இல்லைன்னா வந்த பொண்ணை திட்டிட்டு உட்காந்துருப்போம். வந்தா நின்னா போனா போகிற போக்கில் என்ன பண்ணிட்டான், எங்கள் பாட்டு சொல்லுவாள், வந்த தண்ணி இருந்த தண்ணியை அடிச்சுட்டு போயிட்டும்பாங்க. இந்த சின்ன டேம் இருக்கும் தெரியுங்களா, சின்ன ஷெல்டர் போட்டு வச்சுப்பான்ல, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். மழை இருட்டு வரும், மேகம் வரும், காட்டாறு வருது இல்லையா, ஐயோ வந்துன்னா ஷட்டை தாங்காது இல்லை, என்ன பண்ணுவாங்க, தண்ணி இருக்க தண்ணி போயிட்டா வந்த தண்ணியை பிடிச்சிடலான்னு பார்த்தா வந்த தண்ணி கொஞ்சம் இவன் திறந்தான் இல்லை, இருந்தது சேர்த்து கொண்டு போயிடுமா. அது மாதிரி சொல்லுவாங்க, வந்த தண்ணினா வரக்கூடிய பொண்ணு, இருந்த தண்ணி யார், நம்ம வீட்டில் பையன். வந்த தண்ணி என்ன பண்ணால் இருந்த தண்ணியை கொண்டு போனால் போட்டும், கழுத தொல்லை மிச்சம்னு விட்டுற வேண்டியது தான். எப்போன்னா அவனை எதிர்பார்க்கும்போது தான் அந்த கஷ்டம், எதிர்பார்க்கலன்னா அந்த வருத்தம் இல்லையே. அதனால் இது மிக மிக முக்கியம். லேபர் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். சம்பாதிங்க, பாடுபடுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் சரி, உலகத்து வேலை செய்தாலும் சரி தான். கர்த்தர் கொடுப்பதை கொஞ்சம் ஞானமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். என்றைக்குமே அடுத்தவங்களை நம்பி வாழாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழுங்க. கர்த்தர் கொடுத்த பலத்தை நம்பி வாழுங்க. அடுத்தவங்க கொடுப்பாங்க, ஏன்னா அடுத்தவங்க கொடுத்து நமக்கு நிறைவு வராது. ஒரு பையன் என்ன பண்ணுறான், அவன் வேலை செய்கிறான், அப்பா அம்மாவுக்கு மாதம் 15,000 ரூபா கொடுக்குறான். அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கணும்னு இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சுதா? ஏன்னா அவங்களுக்கு தேவை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், வயசானவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், நம்ம வேறு செலவுகள் வருது. அப்போ யோசிக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறானே, அவன் மனைவி வேறு சம்பாதிக்கிறா, அப்புறம் என்ன 15,000 ஒரு பெரிய 15,000 ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்குள்ள விலைவாசி பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லை. இன்றைக்குள்ள விலைவாசி இருக்குது, அதுவும் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த இவர் நம்ம ஜனாதிபதி இருந்தால் தெரியுங்களா, வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் அந்த ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் தாம்பரம், அதாவது தென் சென்னை இதில் நின்னார். அவர் தாம்பரத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். நானும் என் ஒய்ஃபும் மளிகை கடைக்கு போயிட்டு வரோம். வரும்போது அவர் பேசிட்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் பர்ஸில் பணம் கொண்டு போய் கோணியில் பொருளை வாங்கிட்டு வரீங்க, கொஞ்ச நாள் கழித்து கோணியில் பணம் கொண்டு போய் ஹேண்ட்பேக்கில் வாங்கிட்டு வரீங்க பொருள்னார். இப்போ அப்படி தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைக்கி யோசிக்கிறேன், சாதாரண ஒரு சின்ன கேரி பேக்கில் வாங்கிட்டு வந்தால் 800 ரூபா 900 ரூபா அந்த பொருள் ஒரு கேரி பேக்கில் இவ்வளோ தான் இருக்குது. அது என்ன பில்லை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இந்த சம்மந்தமே இல்லை. இந்த கொஞ்ச நாள் போனால் கோணியில் பணம் கொண்டு போய் பர்ஸில் திங்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி தான் வரும் இனிமேல் காலகட்டம். அதனால் விலைவாசி ஏற்று போது எல்லாம் போகட்டும், ஆனால் கர்த்தருடைய கிருபை மாறாது. அதுக்கு ஏற்றால் போல் கிருபையை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். அதனால் இந்த நாளும் மிக மிக முக்கியமானது. வி மஸ்ட் ஹேவ் தி ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ஆபிரகாமுக்கு வந்த சில நஷ்டங்களை மாத்திரம் சொல்லிட்டு வந்து பயணது ஐயா, இதா ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் ஜெருசலேமா, அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதித்து தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், எருசலேமை ஆசீர்வதிப்பார். ஆனால் இவர் என்ன நினச்சாருன்னு சொன்னால், என்ன ஆசீர்வதிக்கிறது, எருசலேமுக்கு வர, ஏன்னா இவர் வெளிநாட்டில் இருக்கார்,
இவர் எகிப்துக்கு போகிறாரு, இல்லைன்னா பெலிஸ்தர் நாட்டுக்கு போகிறார். அப்படி போகிறதுனால இவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என் மூலமாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் நம்பலை. எது ஆசீர்வதிக்கப்பட்டோம்? எகிப்து மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை அபிமெலேக் இல்லை பெலிஸ்தர் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் நினச்சாரு. கர்த்தருடைய திட்டம் என்னென்னா இவரை ஆசீர்வதித்து இவர் நாட்டை ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர் என்ன யோசித்தார்? வேறு நாட்டிலேருந்து வந்து என்னை ஆசீர்வதிக்கும்னு அவர் நினச்சார். இட் இஸ் அ ராங் அண்டர்ஸ்டாண்டிங். புரிகிற மாதிரி சொல்கிறேனே, மலேசியாவில் உள்ள காணிக்கை வந்து நமக்கு ஒன்றும் உதவாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், வில்லிவாக்கத்தில் உள்ள காணிக்கை தான் உங்களுக்கு உதவும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறப்போ. சரி, ஆபிரகாம் கீழே வந்து சில நஷ்டங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, லாஸ் இஸ் கேரக்டர். இந்த தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன ஆச்சுதுன்னு சொன்னால் அவருடைய குணாதிசயத்தை அவர் இழந்து போயிட்டார். ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி ஆசாமிலாம் இல்லை, நல்லவர் தான் அவர். ஆனால் இந்த தவறான புரிந்துகள் என்ன பண்ணிச்சுன்னா லாஸ்ட் இஸ் கேரக்டர். அவருடைய குணாதிசயத்தை அவர் இழந்து போனார். ஆபிரகாமுடைய குணாதிசயம் கெட்டுப்போச்சு. ரெண்டாவது, லாஸ்ட் இஸ் டெஸ்டிமோனி. அவருடைய சாட்சியை இழந்து போனார். அவருடைய சாட்சியை ஆபிரகாம் இழந்தார். அதாவது முதல்ல அவன் கேட்குறான், எதை கண்டு இந்த தேசத்தில் அக்கிரமம்? உன் மனைவி ஏன் சகோதரின்னு சொன்னேன்? அப்போ சொன்னார், நான் தப்பாக நினச்சிட்டேன்ப்பா. அப்படின்னு அவர் என்ன போச்சு? அவருடைய குணாதிசயம் போச்சு. ரெண்டாவது, இவர் இப்போ பொய் சொன்னார்ல, பொய் சொன்னவர் அந்த ஊரில் போயிட்டு சத்தியமுள்ள தேவனை இனிமேல் சொல்ல முடியுமா? ஆபிரகாம் பொய்யன் என்று நிரூபிக்கப்பட்டார். இப்போ என்ன செய்ய முடியாது? அங்கே நான் சொன்னேன், கடந்த முறை சொன்னேன், 15 ஆண்டுகளுக்கு மேலே அவர் அங்கே இருந்திருக்கிறார். என்ன ஆச்சுன்னா அவருடைய சாட்சி இழந்து போயிடும். மூன்றாவதாக, அவருடைய ஊழியத்தை இழந்து போனார். லாஸ்ட் இஸ் மினிஸ்ட்ரி. ஆபிரகாம் ஊழியம் என்ன? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர். உன்னை ஆசீர்வதிக்கிறான், உனக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் ஊழியம் என்ன? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர். என்னவோ மாட்டார், சாபமாக மாட்டார்ல. இவன் நிமித்தம் அபிமெலேக்கும் அவனுடைய வீட்டாரையும் கர்த்தர் தண்டித்தார்ல, வாதித்தார்ல. அப்படின்னா ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சாபமாகமானு சொல்லப்போனால் லாஸ்ட் இஸ் மினிஸ்ட்ரி. அடுத்தது, லாஸ்ட் ஆல்மோஸ்ட் சாரா. ஏறக்குறைய சாரால் இழந்துட்டார். அப்படி தவறான புரிந்துகள் என்ன பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சாரா. சாராவை இழந்தனால யாரை இழந்தார் சொல்லுங்கள்? சாராவை இழந்திருந்தால் யார் போயிருப்பா? ஈசாக்கு வர மாட்டார். சரியா? அடுத்தது யார் கிடையாது? மெசாயா கிடையாது. சரியா? சாராளை இழக்கல். அவர் உண்மையிலே கர்த்தர் வந்து தடுக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகிட்டு இருக்கோம்? சாராள் மூலமாக வருவது அபிமெலேக்குடைய சந்ததியாக இருக்குமே தவிர ஆபிரகாம் சந்ததியாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஈசாக்கையும் இழப்பார், மெசாயாவையும் இழப்பார். ஐந்தாவதாக, பேட் எக்ஸாம்பிள் டு ஐசக். ஈசாக்குக்கு என்ன ஆயிட்டாரு? ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிப்போனார். மனைவியை தங்கச்சின்னு சொன்னார். அதனால் அவர் என்ன பண்ணார்? அப்புறம் மனைவியை தங்கச்சிம்பார். அவரும் தகப்பன் செய்த தவறு. அடுத்து யார் வழிக்கிறது? பையனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், பேட் எக்ஸாம்பிள், ஒரு கெட்ட முன்னுதாரணம். என்ன? அவருக்கும் இதே கேராருக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவார்? ரெபெக்காளை பார்த்து என்னுடைய சகோதரின்னு சொல்லுவார். சொல்லுறது காரணம் என்ன? ஆபிரகாமுடைய தவறான முன்னுதாரணம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதை ஒரு பைபிள் பாடம்னு எடுத்துக்காமல் நம்முடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வோம் இது. ஏன்னா இது நம்முடைய லைஃபோட நேரடியாக தொடர்புடைய பாடங்கள் இதெல்லாம். சரியா? ஜெபம் பண்ணலாம்.